ஹலோ வாய்ஸ், நான் உங்கள் வெட்டி வாய்ஸ் கேமிங். இல்லாட்டிக்கான சவுண்ட் அதிகமாகவே இருக்கும் நண்பரன். ஓகே, இந்த இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டு போயிருக்கிறோம். சிக்கமாக இருக்க போதே இல்லைதா, வெயிட் பண்ணதா. நான் 2 பேர் ஒரே போல் ட்ரெஸ் போடுறோம். இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கல, சரி விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். எங்கே எங்கே அதான் பார்த்தீங்களா, இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. ஏன்னா ஐலைனர் மட்டும் வர மாதிரி வச்சுக்கிட்டோம். அப்படி தான். வாங்க 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 போகலாம். நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் இந்த மேட்ச்சில் வந்துக்கிறோம். எப்போ பார்த்தாலும் பிஆரே போடுறோம். அதனால் உங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கிறதுக்காக சும்மா ஒரு வீடியோ வந்து சீஸ் போடலான்ட்டு போட்டுக்கிறோம். எப்படி இருக்குதுன்னா இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம், 10 நிமிஷத்துல 50 வியூஸ் போச்சு. ஷாக் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. 50 விஷயத்தில் இது கிடைக்கும். நான் பார்த்த கறிக்கும் எந்த யூடியூப் சேனலுமே அந்த அளவுக்கு போனது நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்துருக்கிற கறிக்கும் நிறையா இதை சொல்கிறேன். 10 நிமிஷத்துல போவோமான்னு கேட்டிங்களா, அது கொஞ்சம் டவுட்லாம். போவோம், கண்டிப்பாக போவோம். அது போவோம்லாம் இருக்காது, அது போவோம். இருந்தாலும் கொஞ்சம் 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 நிறைய யூடியூப்ஸ்லாம் வந்திருக்காது. நமக்கு வந்துக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிற்கியா நம்ம இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். நான் எடிட்டிங்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியே ஐயோ அஷ்டாங்க ஐயா சாவடிக்கிறான்டா இவன். இங்கே இருந்தா எவ்வளோ 1.5 நிமிஷம் போச்சா வீடியோ. அப்படியே நெக்ஸ்ட் டைம் தொப்பு எடுத்துட்டு அப்படியே போயிருந்தேன். அப்புறம் நான் இந்த மூமெண்ட் நான் கொடுத்துட்டு ஹாஸ்டல் மாதிரி போவேன். என்னோட ஹாஸ்டல் வந்து ஆனால் எல்லாமே நான் ட்ரெஸ்ஸு வாங்க வீடா இந்த மாதிரி வீடான்ட்டான். பட் பையா சரி எல்லாம் வேற இருக்க மாட்டாங்க. நான் சும்மா போயிடுவோம். நல்லா வேற இருக்க மாட்டான், எல்லாம் வேற இருக்க மாட்டான். ஓகே என்ன ஆனாதுடான்ட்டு எனக்கு இப்படி ஆனால் வரான். அவனை வரல. இங்கே இதை போ நிறைய ஹீல் இருக்கான். ஓரி என்னை ஃபுல்லாகட்டும். நான் எப்பயுமே ஓரி என்ன யூஸ் பண்ணினேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் இல்லை. நீ வந்து 5 கில் ஒரு வாட்டி யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க 5 கில் அடி ப்ரோன்ட்டு. 5 கில்லு என்ன ப்ரோ, 7 கில்லு கம்ப்ளீட்டட். சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. போடு சாவு. ஐயோ ஆய்ஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்களா. போயிட்டேனா உள்ள அதுக்கே ஒரு போட்டு போனேன். ஒன்றாவது பட்டுச்சான்னு பாருங்களா. என்னை சாவடிச்சிட்டான். யார் சுவாமி இவன்? ஐஸ் எல்லாரும் அடிக்கிறாங்க, என்னை மட்டும் அடிக்கிறாங்க. ஸோ ஆனால் அவனை வீட்டுக்கு வச்சாச்சு. வீட்டுக்கு போ வெளியே ஓடுப்பா. நிற்கலப்பா. இதுதான் மூமெண்ட்டு. இது நான் ஏஸ் இதெல்லாம் தவறு நடந்துச்சு. ஏன் அழைப்பீங்க இல்லையே? நீங்கள் இறங்க வெயிட் பண்ணு. 1 நிமிஷம் இருங்க. இப்போ நான் என்ன சொல்கிறது, அப்படிதான் சரி. இது என்ன பண்ணுறேனே தெரில. சரிங்க துப்புக்கன்னு எடுத்துட்டு இங்கேருந்து சொல்லுவான். அப்போ யாரையாவெல்லாம் வரானான்னு பார்ப்பான். நாமான்னு கண்ணா பின்னான்னு சொல்கிறான். என் ஃப்ரெண்டு வரகுறானா, அவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அவன் இவ்வளோ நேரம் ஃபோன் தான் பேசிட்டு இருந்தான். டக்குனு என்ன ஆச்சு, காலை கட் பண்ணிட்டான். இதில் பேசுனா அவன் மைக்கு எதாவது ஆகிடுச்சு போல. பக்காக அவன் வாசினான் டைமு. அந்த மாதிரி அவன் மைக்கும் அசேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு நிமிஷம் ஓகே. அவனும் கேட்கல. நானும் இதான் டைம் விடான்ட்டு அவனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே இருங்க கீழே இனிமே எங்கடா வாடா. இப்போ ஒத்திக்க பார்த்தா வாடா. எங்கடா ஆகுற பாட்டு பயில், எங்கடா ஆகுற வாடா ஆடா. எங்கடா ஆகுற அடி காலப்பட்டி. பார்த்தீங்களா MP5 எப்படி மஸ்ஸா எடுத்தா வேற மாதிரி. சாவு வா வீட்டுக்கு கிளம்புப்பா. தம்பி வீட்டுக்கு போப்பா. கிளம்பு. எங்கள் அழுக்குமாம்மா வந்து கட்டுற தெரில. என் பாடம் எனக்கு மெடி போட்டுடலாம். ஒரு வேற இல்லை. ஏதோ மாட்டிக்கிட்டார்ல, மாட்டிக்கிட்ட பங்கு. சாவு அவ்வளோதான். என் வழியாவாப்பா தம்பிக்கிறாங்கப்பா. நம்ம அழுக்குமாம்மா தான். அவ்வளோதான். வீட்டுக்கு போங்க 2 பேர் ஜோடியா சுற்றி வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போ எதிரா நீ வீடோட படி போ இல்லை ஓடு. திரும்ப வாங்கிட்டா அப்பாடி என் ஸ்காரி ஒன்றுல ஆயிஸ். என்னால் என்ன ஆயிருக்குமோ என் ஸ்காரு. கொரோனா போட்டுக்கல. கொரோனா ஆயிஸ்
இங்கே ரிப்பேர் போட்டுக்கலாம். ரெஸ்பெக்ட் யாரை பாருங்க யார் ஆயிடுச்சு ப்ரோ சரத் ப்ரோ. இவரெலாம் வந்து இப்படி இவர்கிட்ட வந்து 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். அது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் வந்து மேட்சை முடிச்சிட்டேன். அது மட்டும் மனுஷங்க விடுங்க மனுஷங்க பிஸ் 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 பிஸ். நான் இப்போ மேலே ஒரு ரைனோ கேமிங்னு பின் பண்ணுறேன். ரைனோ கேமிங் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஓகே 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 அப்படிதான் கரெக்டாக பேர் கரெக்டாக தெரில. அப்புறமா இந்த மேட்சும் ரெக்கார்டு பண்ணலை. டே போயாவும் அடிச்சிட்டோம் அப்படி இப்படின்ட்டு. அது மட்டும் மனுஷன் காய்ஸ் ப்ளீஸ் காய்ஸ் ப்ளீஸ் சரிங்க. காய்ஸ் வந்துட்டான் நான். ஓகே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே எனக்கு சட்டையெல்லாம் மாற்றலாமா இல்லை அப்படியே போகலாமா? சட்டையை மாற்றிடலாம். ஸ்கார்ஃப் போயிட்டு ஃபஸ்ட்டு தலையில் போயிட்டு ப்ரோ சட்டையை மாற்றிக்கிறேன். சும்மா ரெடி கொடுங்க கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சுக்குனாலாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அதான் அப்படி தான் ஆயிஸ் நம்ம ஐடி லக்கு. ஓகே அப்புறம் சட்டையை மாற்றிட்டு மேட்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம மேட்ச்சு எங்கள் டிக்கெட் போட்டேன். நான் அருளாமா வேணாமா எடுத்துலாம் வாங்க. நான் காசாக பண்ணமா நான் டூப்ளிகேட் காசு தானே நம்ம ஒரு ரியல் மணியா இது நேரில் வந்து அடிச்சிக்கலாம். இல்லை வெயிட் பண்ணுங்க. ஏற முடிக்க போகுது. ஏறிச்சு இப்போ சூறை விட்டா சுருட்டு தெரியுமா ராஜ் சார் சுருட்டை இந்த மாதிரி சூறை விட போகிறேன். ஐயோ நான் ஏறி இவன் பாட்டு செத்துட்டான் பாருங்க. ஓடி போய் சாரு. இது எதுக்குடா போற? இது எதுக்கு போறான்? இவர் என்ன பண்றாரு? 1v3 பண்ணுவாரா? பண்ணல சுத்துறாரு. அந்த ரெக்கார்டு பண்ணல. மன்னிச்சு போங்க ரொம்ப லென்த்தாக போயிடுமே. இதுக்காக தான் நான் அதுவே நம்ம 12 நிமிஷமாக வீடியோ போட்டுருக்குறோம். அதுக்காக தான் ரொம்ப நேரம் நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க. இல்லை எதுக்கு ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாகவே போடுறா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொன்னால் நான் ஃபுல்லாகவே போடுறேன். இல்லைனா இப்போ தான் கட் பண்ணி போடுவேன். என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இப்படி தான் பண்ணுவேன். அவங்க கமெண்ட் செக்ஷன் இப்போ திட்ட ஆரம்பிச்சிடுவீங்களே அவரை பண்ணாலும் சும்மா தான் சொன்னேன். போடுங்க எப்படி போடணும்னு நீங்களே சொன்னீங்கன்னா அதை புஸ்தகம் அந்த மாதிரி போட்டலாம். ஆனால் எது அதிகமாக இருக்குதோ ஒரு கமெண்ட் மட்டும் தான் வந்துச்சுன்னா அதுக்கெலாம் நான் போட மாட்டேன். ஏன் அப்படி தான் போடுவேன். இதுவே ஒரு 5 கமெண்ட்டில் 3 கமெண்ட் வந்து இப்படி ஆகிடுது அப்படின்னா ஓகே. 4 கமெண்ட்டில் 3 கமெண்ட் இப்படினா ஓகே. 3 கமெண்ட்டில் 2 கமெண்ட் இப்படி ஆயிடுச்சுன்னா ஓகே. அந்த மாதிரி எது வந்து ஓகே இது ஸ்னைப்பர் சொல்லலாம். அதனால் இது பண்ணுறீங்களா அந்த மாதிரி நான் போடுவேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படிமா இது பண்ணிட்டா ஏன்னா அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே வீடியோ போட்டால் இல்லை கட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ போட்டால் நீங்களாம் முடிவு பண்ணி சொல்லணும். ஏன்னா முக்கியமான சீன்ஸ் மட்டும் கட் பண்ணி போட்டா அந்த மாதிரியும் சொல்லுங்கள். உங்கள் இஷ்டம் தான். இப்போ என்ன சொல்ல சாகுபடி ஆயிடும். என்ன பார்த்தீங்களா நான் அம்மா பண்ணவே இப்போ எங்கள் பிறகு நான் இப்போ எப்படி அவரும் சித்த வேறா நான் எங்கே சொல்கிறதுனே தெரியாமல் அவ்வளோதான். ஹீரோ ஒரே அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான் ஒன்றுமே பரவாயில்ல. அவரும் செத்துட்டாரு அவ்வளோதான். அது இப்போ ஸ்பெக்கில் பார்க்கலாமா? சரி கேளு காய்ஸ் அடிச்சிடுவாரா இவர்? அடிப்பாரா அடிச்சு அப்புறமா ரெக்கார்ட் பண்ணல வேணா சொல்லுங்க. அவர் ஏசுவர் அடிச்சிருப்பாரு. ஆயிஷா சொல்ல மாட்டேன் பாருங்க. சிக்கோமா வீட்டுக்கு கிளம்பு தம்பி வீட்டுக்கு போப்பான். போய் படிப்பா படி கேம் விளாட்டுல போய் படி போ அவரு நான் மாதிரி ஷாக்கு தெரியுமாண்ணா மேக்காப்பி பண்ணி போயிட்டாரு. எங்க இப்போ தேஞ்சிட்டா மழை படுத்தா நான் எதுக்கு பார்த்தேன்னு எனக்கே தெரில. ஓகே அப்படிதான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் சத்தம் வருவாங்க விட்டுருங்க. பாட்டு வர போட்டு விட்டதை வேணாம். உங்களுக்காக எல்லாமே உங்களுக்காக பண்ணேன். ஒரு சப்ஸ்கிரைபு
அதே 76லே நிற்குது. ஐயடியா, அது மட்டும் என்னான்னு கொஞ்சம் பார்த்து 100 சப்ஸ்கிரைபர்ஸை ஒரு லைவ் போடுறாங்க. நான் ஒரு லைவ் போட்டேன், அதில் எப்படி கமெண்ட் செக்ஷன் இடமெல் பண்ணுன்னே தெரியல. அது யாருக்கா தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுறேன். இங்கே இருக்கிற சரத், நான் அந்த ராய்ச்சூன்ட்டு அவர் எங்களுக்கு சொல்லித்தரேன்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், அதையும் நம்ம டைப் பண்ணி நெக்ஸ்ட் லைவில் பார்த்துடலாம். அதுக்கு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் மட்டும்தான் லைவ். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி, அதுக்குன்ட்டே நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே ஃபோனை வச்சுக்கிட்டு நிறைய ஜிம் பண்ணி கிரியேட் பண்ணி இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். எல்லாரும் பண்ணால் மட்டும்தான் இது வரும், தான் வராது. இதான் நிறைய பேர் அப்படி தான் லைவ் போடுறாங்களே, இது பண்ணாதான் லைவா, அப்படி இது பண்ணிடலாம், ஒரு இப்படி பண்ணுவேன். ஒரு சில பேர் இப்படி பண்ணுவேன் guys. அதுக்காக சொல்கிறேன். அடிச்சு சூறு விடுவோம் guys. சாவு வெளியே அவ்வளோதான். கேமை போயிட்டா வாங்க இன்னும் ஒரு ரவுண்ட் தான். இந்த ரவுண்டு ஜெயிச்சுட்டா guys. சூறை விட்டுருவோம் guys. அப்புறமா நாங்கள் 2 பேர் பார்த்தீங்களா எப்படி மாசா கெத்தா கேப்டனா? ஒய் guys, ஒய் நான் தப்பாக இருக்குது இல்லையா? இல்லை நம்ம டீமில் ஒரு நாக்கு போடு எட்ஜனை பார்த்தீங்களா? ஒரு வீட்டு கிளம்பிப்பா, படிப்போம். பார்த்தா படி போங்க இப்படி படிப்பா. சாவுங்க இல்லை சாவுங்க. நான் ஃப்ளாக முடிச்சு போ போய் படி போ 33 ஸ்டார் ஐஸ்லாம 2 பசமா ஃப்ரீ ஃபயர் விளாடல. இல்லைன்னா வரவங்களே மாஸ்டர் அது இது அடிச்சு வச்சிட்டாங்க. இவரு ஒரு ஐடி பேன் ஆச்சு, அதில் மாஸ்டர் தான். அப்புறமா பிஎல் மாஸ்டரு இப்போ தான் புதுசு கேம் கூட வந்த ரொம்ப நாள் ஆச்சு. அதில் தான் அப்படி இருக்குது. சரி ஓகே, ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, சப்ஸ்கிரைபு, ஒரு டார்கெட் என்னன்னா 25 சப்ஸ்கிரைபு, 10 லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு பண்ணுறேங்க. இதான் ஐடி. ரெக்வஸ்ட் கொடுக்குன்னா கமெண்ட்ஸ் போட்டு ரெக்வஸ்ட் பை நான் உங்களுக்கு